செக் பண்ணு போலீஸ் உள்ளுக்கு செக் பண்ணு ஏய் ஆள் சொல்ல போலீஸ் உள்ளுக்கு செக் பண்ணு இப்ப சார் டிரைவரை பிடிச்சா நீங்க இதுல வந்தா போதையில் பயணிகள் பேருந்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தினாரா சாரதி? ராணுவ முகாமிற்குள்ளிருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட நபர் போலீசாருடன் இளைஞர்கள் கடும் முறுகல். விஜயை சந்திக்க இந்தியா சென்று அர்ச்சுனா எம்பி தேவைக்கு அமைச்சருடன் நடந்த சந்திப்பு சீமானை வம்புக்கு இழுத்த சம்பவம் இணையத்தில் வைரலாகும் வீடியோக்கள். இவர் மேபி ஒரு 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறியை வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூறில்லாத ஒரு விடயம். தம்புள்ளை நீதிமன்றத்தில் பரபரப்பு. பாதுகாப்பு சோதனைகளின் போது போலீசாருடன் மோதிய நபர் உடனடியாக வந்திறங்கியது ராணுவம். திடீரென கேட்ட பாரிய சத்தம், பற்றி எறிந்த தென்னை, இடிமின்னலால் கடும் ஆபத்தில் பல பகுதிகள். இன்று காலை நாட்டை உலுக்கிய பாரிய ரயில் விபத்து. அனைத்துக்கும் காரணம் ஆணியை கழற்றிய அந்த நபரா? விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்திய புவியியலாளர். கோப்புகள் என மறைத்துக் கொண்டு வந்த பைக்குள் இருந்தது என்ன? மீனவர்களுக்கு அவசர செய்தி. கடற்பரப்புகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை. காலநிலை தொடர்பில் கடும் அவதானம். முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தியில் இன்று விபத்தொன்றை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற தனியார் பேருந்து சாரதி அளம்பில் ராணுவ முகாமிற்குள் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாரதி மது போதையில் இருந்ததாக கூறி அப்பகுதி இளைஞர்கள் போலீசாருடன் முறுகலில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. சிலாவத்தை சந்தியில் தனியார் பேருந்து ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய சாரதி பஸ்ஸை நிறுத்தாமல் மிக வேகமாக அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த விபத்தின் நேரடி காட்சிகள் தற்போது சிசிடிவியாக வெளியாகியுள்ளன. தப்பியோடிய பேருந்தை அளம்பில் பகுதியில் உள்ள இராணுவ முகாமிற்கு முன்பு நிறுத்திவிட்டு சாரதி முகாமிற்குள் ஓடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு போலீசார் இராணுவ முகாமிற்குள் வைத்து சம்பந்தப்பட்ட சாரதியை கைது செய்து அழைத்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட சாரதி கடுமையான மதுபோதையில் இருந்ததாக விபத்தை நேரில் பார்த்த இளைஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவரை உரிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு வற்புறுத்திய இளைஞர்கள் போலீசாரின் வாகனத்தை முற்றுகையிட்டு முறுகல் நிலையில் ஈடுபட்டனர். தப்பியோடிய சாரதியை கைது செய்துள்ள போலீசார் விபத்து மற்றும் சாரதியின் மதுபோதை நிலை குறித்து மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். இதுல வச்சு ஊதி காடு எங்களுக்கு பரிஜா இல்லைன்னு இதுல வச்சு இதுல வச்சு ஊது நாங்க பரிஜா வந்தா நீங்க இதுல வச்சு ஊதுறீங்க ரோட்ல இதுல வச்சு ஊதுங்க இவன் வச்சு ஊதுங்க நாங்க ரை பண்ணி வந்தா இதுல வச்சு அதே மாதிரி நீங்க செய்யுங்க எங்களுக்கு முன்னாடி செய்யுங்க ஊதுங்க பாப் பரிஜா இல்லைன்னு பாப். தம்புள்ளை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்று காலை நுழைந்த நபர் ஒருவர் அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு பிரிவினருடன் ஏற்படுத்திய முறுகலை தொடர்ந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தின் முக்கியத்துவத்தை கருதி அங்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் நுழைவாயிலில் தீவிர பாதுகாப்பு சோதனைக்குட்படுத்தப்படுவது வழக்கமாகும். இதன்படி நேற்று காலை நீதிமன்றத்திற்கு வந்த நபர் ஒருவரை அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சோதனை செய்ய முற்பட்டுள்ளனர். எனினும் அந்த நபர் பாதுகாப்பு சோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்ததுடன் கடமையில் இருந்த அதிகாரிகளுடன் தேவையற்ற முறையில் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த தர்க்கம் கடுமையான முறுகல் நிலையாக மாறியுள்ளது. நீதிமன்ற வளாகத்திற்குள் அமைதியின்மையை ஏற்படுத்தியமை மற்றும் அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அங்கிருந்த போலீசாரால் அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் சற்று முன்னர் நிலவிய பலத்த இடிமின்னலுடன் கூடிய காலநிலை காரணமாக தென்னை மரம் ஒன்று தீப்பற்றி எறிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாழைச்சேனை கொமர்ஷியல் வங்கியின் பின்பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் வளவிலிருந்து தென்னை மரத்தின் மீதே இந்த மின்னல் தாக்கியுள்ளது. மின்னல் தாக்கியவுடனே தென்னை மரத்தின் உச்சி பகுதி பயங்கர சத்தத்துடன் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த தீ விபத்தின் போது அருகில் இருந்த வீடுகளுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று காலை ரயில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஆணிகளை கழற்றியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகுட போலீசாரினால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைதானவர் கடுமையான போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தண்டவாளத்தில் கலற்றப்பட்ட ஆணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு சென்ற நபர் இவரே என்பதும் போலீசார் நடாத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 108 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஹொக்கையின் போதைப் பொருளை தனது பயணப்பையில் மறைத்து எடுத்து வந்த 60 வயதான இந்திய பிரஜையொருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய புவியியலாளர் என அடையாளம் காணப்பட்ட இந்த சந்தேக நபர் அறிவிப்பதற்கு எந்த பொருட்களும் இல்லாத பயணிகள் செல்லும் விமான நிலைய வருகை முனையத்தின் பசுமை வழியூடாக வெளியேற முயன்ற போதே சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சுங்க அதிகாரிகளின் தகவல்படி உகாண்டாவில் கம்பலாவாவில் இருந்து கத்தாரின் தோஹாவிற்கு பயணம் செய்திருந்த அவர் அங்கிருந்து கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான QR 664 என்ற விமானம் மூலம் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அவரது பயண பொதிகளை அதிகாரிகள் சோதனையிட்ட போது சான்றிதழ்கள் வைக்கப்பட்டிருந்த 2 கோப்பு உரைகளுக்குள் மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கிலோகிராம் மற்றும் 150 கிராம் ஹொக்கையின் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்காவில் உள்ள விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளுக்கு செம்மஞ்சள் நிறத்திலான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்கு வடகிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து அதே இடத்தில் நீடிக்கின்றது. இதன் காரணமாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் தற்போது நிலை வரும் மழையுடனான காலநிலையும் பலத்த காற்றுடனான சூழ்நிலையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் வங்காள விரிகுடாவின் ஆழம் கூடிய கடற்பரப்புகளிலும் மிக பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 168 மணித்தியாலங்களுக்குள் இந்த குறைந்த அழுத்த பிரதேசம் சூறாவளியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தலைமை செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்த பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், இவர் மேபி ஒரு 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறியை வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விடயம். ஆமை கறி சம்பந்தமா சொன்னீங்க 300 கிலோ கொடுத்தாங்க. ஆமா, ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு? சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. இப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கு. அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாதான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்வார்கள் இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு, அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறேன் எல்லாம் அது யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். அப்போ அவ்வளவு. தமிழ்நாட்டு உறவுகளுக்கு, என் உயிருக்கும் மேலான தமிழ் மக்களுக்கு காலை வணக்கம். நான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. நான் இலங்கையில் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர். இன்றைய தினம் நான் என்னுடைய வாழ்க்கையில் 2வது தடவையாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறேன். நான் உண்மையாக இந்த அரசியலிலே ஒரு சின்னவன், அதாவது ஒரு வருடம் மட்டுமே என்னுடைய அரசியல் வாழ்க்கை. எனக்கு தனிப்பட்ட ரீதியிலும் என்னுடைய இனம் சார்ந்த ரீதியிலும் தமிழீழ மக்களிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சில செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்ற தேவை இருந்தது. இந்த மாதம் தமிழ் பேசுகிறோம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எங்களுடைய இனம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்ட இந்த மாதத்திலே தமிழ் மக்களுடைய உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு தமிழ் மக்களுடைய வலிகளை சர்வதேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தாய் உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது. ஆகவே அதனால் தமிழ்நாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன்.
உண்மையாகவே நான் முதல்வர் விஜய் அவர்களையோ அல்லது முதல்வர் விஜய் அவர்களுடைய கேபினட் அமைச்சர்மாரையோ யாரையுமே பார்ப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கவில்லை. என்னுடைய ஒரே ஒரு ஆசை இருந்தது, முதல்வர் அவர்கள் சிஎம் விஜய் ஆகிய நான் என்று வாசிக்கின்ற அந்த விடயத்தை முதலாவது தருணத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கண்களாலே பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. அன்றைய தினம் நான் இலங்கை பாராளுமன்றத்தில் இருந்தேன். ஆகவே அந்த விடயத்தை எங்களுடைய இனத்துக்காக போராடிய தமிழ் மக்களை சிங்கள காடியர்கள் கொலை செய்கின்ற போது அந்த ஒவ்வொரு போராளியும் சொன்ன விடயம், இந்த கண்களை தோண்டினால் அதை இன்னொரு தமிழனிடம் கொடுத்து விடுங்கள், ஒரு தமிழன் கண்ணில்லாத தமிழனுக்கூடாக சுதந்திர தமிழீழத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று குட்டிமணி தங்கத்துறை சிறையிலே கொலை செய்யப்படுகின்ற நாட்களுக்கு முன்னர் கதைத்திருப்பார். ஆகவே அதே மாதிரி எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் இந்த மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னரே இலங்கையிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள் சொன்னார்கள் அது நடக்காதென்று, நான் சொல்லியிருக்கிறேன் நடக்கும் என்று. ஸோ அந்த விதத்திலே நான் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஒரு யதார்த்தமான அரசியலை கொண்டு செல்கின்ற ஒரு மக்கள் ஜனநாயகனுக்கும் நாயகனாக இருந்து ஜனநாயகனாக மாறியிருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அண்ணா என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அண்ணா என்று சொல்வதிலே குறை இருக்காதுன்னு நினைக்கிறேன், பிழையாக எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, உலகம் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும், முக்கியமாக 40 வருட காலம் போராடி சிதைக்கப்பட்டு காட்டி கொடுப்புகளால் அழிக்கப்பட்ட மண்ணிலே புதைக்கப்பட்ட ஒரு ஈழ விடுதலை இனத்திற்காக உங்களுடைய குரல் இந்த தமிழக மக்களிடமிருந்து உங்களுடைய குரல், உங்களுடைய நியாயமான நடவடிக்கைகள் எந்த அவசரமும் இல்லை. உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே ஆறுதலாக அவற்றை கதைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த விதத்திலே தமிழ்நாட்டுக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அமைச்சரை சந்திச்சிருந்தீங்க ராஜ்மோகன். ஆமாம், என்ன விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, என்னென்ன கோரிக்கையா இருக்கு உங்களோட? எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் நான் வருகின்ற போது தமிழீழத்தில் இருந்து தமிழீழ கோரிக்கைகளையோ அல்லது ஏதாவது கோரிக்கைகளை கொண்டு இப்போ இருக்கின்ற அமைச்சர்களிடம், புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்களிடம் கொடுத்து சுயநலமாக என்னுடைய இனத்துக்கு ஏதாவது கேட்பேன் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நான் வந்தது தற்சமயம் இந்த அரசியலிலே நான் ஒருவரிடம்தான் இந்த அரசியலுக்கு ஆகவே எனக்கு இந்த அரசியல் எவ்வளவு சிக்கலானதும் எவ்வளவு சாக்கடையானது என்பதும் நன்கு தெரியும். நான் ஆழமாக நேசிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய தமிழீழ போராட்ட விடயம் தொடர்பாகவும் தமிழீழ மக்கள் தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அது தவிர எந்த வேண்டுகோளையும் நான் தற்போது இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சருக்கு நான் வைக்கவில்லை. நான் சொல்வது முழுக்க என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே நான் கண்ட அனுபவம் ஆறுதலாக அமைச்சருடைய முக்கியமான கோரிக்கையும் அதுதான். அண்ணா விஜய் அவர்களை ஆழமாக எங்களுடைய பிரச்சனைகளை அணுக சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய தந்தை தமிழீழம் என்கின்ற ஒன்றை கேட்டு போராடிய ஒரு போராளியினுடைய மகன் நான். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. ஸோ அந்த வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வழிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன். திமுக அரசனுடைய இனப்படுகொலை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல தலைவர்களை பற்றி பேசியிருக்கீங்களா? ஆம், அரசியலுக்கு நான் புதிது. ஆனால் திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், எங்களுடைய இனம் அழிக்கின்ற போது அதை வேடிக்கை பார்த்த உண்மையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அந்த நேரத்திலே தமிழக முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அண்ணா அந்த நேரத்திலே உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகள் அந்த நேரத்திலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். ஆனால் எங்களுடைய வழிகளை அதிலே பல பேர், முக்கியமாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமானாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவது நான் பேர் சொல்ல விரும்பாதவர்களாக இருக்கட்டும், தற்போது தமிழ்நாட்டு அரசியலிலே வாக்கெடுப்பதற்காக மட்டும்தான் அந்த விடயங்களை பாவிக்கிறார்கள். அவை மனப்பூர்வமாக நீங்கள் அந்த காலத்திலே எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் எங்களுடைய உயிர் போனாலும் என்னுடைய தலைவனுடைய எங்களுடைய போராளிகளுடைய ஆன்மாக்கள் அவற்றை மறக்காது. ஆனால் அந்த வலியை நீங்கள் இப்போது பாவிப்பது எங்களுக்கு வலிக்கிறது, அவ்வளவுதான்.
போதையில் பயணிகள் பேருந்தை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தினாரா சாரதி? ராணுவ முகாமிற்குள் இருந்து வெளியே கொண்டுவரப்பட்ட நபர் போலீசாருடன் இளைஞர்கள் கடும் முறுகல். விஜயை சந்திக்க இந்தியா சென்று அர்ச்சுனா எம்பி. தேவைக்கு அமைச்சருடன் நடந்த சந்திப்பு சீமானை வம்புக்கு இழுத்த சம்பவம் இணையத்தில் வைரலாகும் வீடியோக்கள். இவர் மேபி ஒரு 1 நிமிஷம் அவர் தலைவரை சந்தித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். அதற்காக அவர் எனக்கு துவாக்கு சுட பயிற்சி தந்தார், அவர் எனக்கு மான்கறி வத்தல் போட்டு தந்தார், ஆமைக்கறியை வீட்டை கொண்டு போக சொன்னார் என்றதெல்லாம் சாத்தியக்கூறில்லாத ஒரு விடயம். தம்புள்ளை நீதிமன்றத்தில் பரபரப்பு. பாதுகாப்பு சோதனைகளின் போது போலீசாருடன் மோதிய நபர் உடனடியாக வந்திறங்கியது ராணுவம். திடீரென கேட்ட பாரிய சத்தம், பற்றி எறிந்த தென்னை, இடிமின்னலால் கடும் ஆபத்தில் பல பகுதிகள். இன்று காலை நாட்டை உலுக்கிய பாரிய ரயில் விபத்து. அனைத்துக்கும் காரணம் ஆணியை கழற்றிய அந்த நபரா? விசாரணைகளில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்திய புவியியலாளர். கோப்புகள் என மறைத்துக் கொண்டு வந்த பைக்குள் இருந்தது என்ன? மீனவர்களுக்கு அவசர செய்தி. கடற்பரப்புகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை. காலநிலை தொடர்பில் கடும் அவதானம்.